லாஸ்ட் சண்டே வந்து ஃபாதர்ஸ் டே, அது எல்லாருக்கும் தெரியும். பட் சில கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் லாஸ்ட் சண்டே வந்து ட்ரினிட்டி சண்டே அப்படின்னு சில பேர் கொண்டாடுறாங்க. ட்ரினிட்டி சண்டே ஏன் வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு வந்து நான் வந்து என்னோட பிரதர் சதீஷை வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இந்த நேரத்தில் நம்மளோட ஜாயின் பண்ணி பேசுறதுக்கு வந்ததற்காக மிக்க நன்றி சதீஷ். தேங்க்யூ சாம், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். ஓகே, அவங்க கூட சேர்ந்து இதை பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்து கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ட்ரினிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியல. பேசிக்கலி நிறைய கிறிஸ்தவ அடிப்படையான கொள்கைகளே தெரியல. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி நாங்களா சும்மா ஒரு கருத்து சொல்ல வரல. அது ஆக்சுவலாக கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளோ பேர் தெரியல அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே வந்து stateoftheology.com அப்படிங்கிறதுல இருக்கு. அது வந்து அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு சர்வே. அதில் வந்து பல்வேறுபட்ட டினாமினேஷன்ல இருந்த மக்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பதிலை வைத்து எவ்வளவு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அது என்ன தவறு, அதற்கு ஆதாரமாக எது இருக்கிறது, எந்த வசனம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சதீஷ் அவர்கள் நம்மளோட சேர்ந்து பேசுவாங்க. நான் என்னோட ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து stateoftheology.comல போயிட்டு டேட்டா எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற இதுக்கு போனோம்னா நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. US 2022 எடுத்ததை நம்ம பார்க்க போகிறோம். 2024 இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இதில் நம்ம நிறைய ஃபில்டர் போடலாம். முக்கியமானது நம்ம பார்த்தோம்னா என்ன சர்ச்சுக்கு போகிறாங்க, என்ன மேஜரான குரூப் அப்படின்னு பார்க்கலாம். மெயின்லைன், எவாஞ்சலிக்கல், ரோமன் கேத்தலிக், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் இதுன்னு. ஸோ இதில் எவாஞ்சலிக்கல் அப்படின்னா நம்ம அவங்களுடைய பிலீஃப் என்னன்னு பார்க்கணுன்னா நம்ம இந்த NAE.orgல போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இவாஞ்சலிக்கல் நம்ம சொல்லும்போது இது வந்து ஒரு சபையை சார்ந்தவங்க இல்லை, இது வந்து நிறைய சபையை சார்ந்தவர்கள். அதாவது ஒரு காமன் பிலீஃப்ல இருக்கிறவங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்த்தோம்னா இது ஒரு பெண்டெகாஸ்டல் சர்ச், அசம்பிளிஸ் ஆஃப் காட். ஸோ அதாவது கரிஸ்மேட்டிக் சர்ச். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே நம்மளுக்கு பிரஸ்பெரிட்டேரியன் சர்ச்சும் இருக்கு, கிரேஸ் கம்யூனியன். ஸோ ஒரு அந்த பேஜ் வந்து ஷேர் ஆகல. ஓகே ஓகே, காட் இட். ஓகே, ஸோ NAE.orgல போய் பார்த்தோம்னா நம்ம இந்த எவாஞ்சலிக்கல்ஸ் அப்படிங்கிறவங்களோட டெஃபினேஷன் தெரியும். இதில் நிறைய சர்ச்சஸ்ல இருந்து வர்றாங்க. அந்த சர்ச் லிஸ்ட்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷன் இல்லை, பொதுவாக கிறிஸ்தவர்களுக்குள்ளுடைய இதை சபையை சேர்ந்தவங்க வந்து இந்த பிலீஃப்லாம் இருந்துச்சுன்னா, அதாவது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இதில் ஃபெய்த்தில் போய் பார்த்தோன்னா என்ன பிலீஃப்லாம் இருக்கோ அதை வச்சு அவங்கள வந்து இவாஞ்சலிக்கல் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த்தில் போய் பார்த்தோன்னா பைபிளை வந்து அத்தாரிட்டிவ் வேர்டு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தெர் இஸ் ஒன் காட் இன் 3 person அப்படிங்கிறத அஃபர்ம் பண்ணணும். ஜீசஸ் கிரைஸ்டோட லைஃப்பை வந்து அஃபர்ம் பண்ணணும். ஹீ பார்ன் அஸ் மேன் அண்ட் ஹீ டைட் ஃபார் அவர் சின் அப்படிங்கிறத அஃபர்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட் வந்து ஹீ இஸ் லிவிங் இன் ஈச் கிறிஸ்டியன் அப்படிங்கிறத அஃபர்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அஃபர்ம் பண்ணுற கிறிஸ்டியன்ஸை தான் எவாஞ்சலிக்கல்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த காலத்தில் சொல்லணும்னா, சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க தான் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனலாக இது வந்து அவங்க கிறிஸ்தவர்கள்னு நம்ம ஒத்துக்கிட்டுறதுக்கு இவங்க வந்து ஒரு பெரிய இதுலாம் இல்லை, இது இருந்தால் தான் கிறிஸ்தவர்கள்னே சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்றவங்கள அவங்களுடைய கருத்துப்படி அவங்களுக்கு சரியான அர்த்தங்கள் கிறிஸ்தவத்தை பத்தி தெரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கே தெரியல அப்படின்னா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். பிரதர், நீங்க ரெடியா? ரெடி பிரதர், கோ ஹெட். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்க போகிறோம். இதில் 35 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 இல்லைன்னா 35 கொஸ்டின் இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ கொஸ்டின் பார்க்கலாம். முக்கியமாக ட்ரினிட்டியை பற்றி கவர் பண்ண பார்க்கலாம். பிரதர், நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. காட் இஸ் எ பெர்ஃபெக்ட் பீயிங் அண்ட் cannot மேக் மிஸ்டேக். இது ட்ரூவா ஃபால்ஸா? எவ்வளோ பேர் எவாஞ்சலிக்கல் எவ்வளோ பேர் ட்ரூன்னு நினச்சிருப்பாங்க, ஃபால்ஸ்ன்னு எவ்வளோ பேர் நினச்சிருப்பாங்க, எது உண்மை? இப்போ காட் வந்து வேதத்தில் நிறையா வசனங்கள் இருக்குது அவர் பெர்ஃபெக்ட் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஒரு அடிப்படையான ஒரு காமன் சென்ஸ் என்னென்னா, அவர் பெர்ஃபெக்டாக இல்லைன்னா அவர் காடாகவே இருக்க முடியாது. ஸோ காடுங்க வந்து அவர் பெர்ஃபெக்ட். அதுக்கான சில வசனங்களை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா வசனங்கள் இருக்குது. சாம்ஸ் 19:7, ரோமன்ஸ் 12:2. நீங்கள் ரொம்ப நம்மளுக்கு இதான ஃபேவரட்டான நிறையா பேத்துக்கு ரொம்ப பழக்கமான ஒரு வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேத்யூ 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சகுணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சகுணராய் இருக்க கடவீர்கள். அது God is perfect and he expects us also to be perfect. That's the beauty of the gods. ஆமாம்.
பட் நம்ம இதில் பார்த்தோம்னா இது இது ட்ரூ அப்படிங்கிறது எல்லாரும் நம்பணும். ஏன்னா இப்போ வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் கூட இப்போ முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப இதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. காட் இஸ் பர்ஃபெக்ட், cannot மேக் மிஸ்டேக் அப்படின்னு. கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் அதை நம்புறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ம். 51% உண்மைன்னு ஒத்துக்கிடுறாங்க. 15 வந்து மேபி உண்மைன்னு ஒத்துக்கிடுறாங்க. மீதி இருக்கிற 25 34% வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து கடவுள் வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுன்னு நினைக்கணும், இல்லைன்னா அவங்க வந்து கடவுள் வந்து மிஸ்டேக் மேக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் த ட்ரூ காட், ரைட்? ஸோ ட்ரூ காட் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் cannot மேக் மிஸ்டேக். ஸோ தே ஆர் நாட் வர்ஷிப்பிங் த ட்ரூ காட். ஓகே பிரதர், ரெண்டாவது கொஸ்டின் போகலாம். ஓகே பிரதர், நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் இதுதான் ரொம்ப டைம் எடுக்க போகிற கொஸ்டின் நினைக்கிறேன். தெர் இஸ் ஒன் ட்ரூ காட் இன் 3 persons, காட் த ஃபாதர், காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட். ஐ மீன் இது வந்து ஆப்வியஸ்லாம் எல்லா கிறிஸ்டியன்ஸும் உண்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரிசல்ட் சொல்லுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து 70% உண்மைன்னு சொல்றாங்க, 30% வந்து ம். அவங்களுக்கு சரியான விடை தெரியல. ஸோ கிறிஸ்தவத்தோட ட்ரூ காடை பற்றி அவங்களுக்கு தெரியல. நீங்கள் ஏன் இந்த பொசிஷனை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு விளக்கலாம்? இதோட ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 பேட்ச் ஆஃப் தீசிசமில் இருக்குல்ல. ஒன்று வந்து மோனோதீசிசம், இன்னொன்று பாலிதீசிசம். பாலிதீசிசத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். மோனோதீசிசம்ங்கிறப்ப வந்து ஒருவரே தேவன் அப்படிங்கிற கொள்கையை இது பண்ணுறது தான் மோனோதீசிசம் இல்லைங்களா? இப்போ இப்போ முஸ்லீம்ஸ் வந்து ஒரே ஒருத்தர் தான், அவர் வந்து இது இல்லை, வேறு வேறு இது. ஆனால் அவங்க இதில் சில வேறுபாடான கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து த வேர்ட் ஆஃப் காடு அப்படிங்காங்க. இன்னொரு இடத்துல வந்து அவர் வந்து ஸ்பிரிட் ஆஃப் காடுங்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து அந்த வேர்ட் ஆஃப் காடு, ஸ்பிரிட் ஆஃப் காடு எல்லாம் வந்து ஒன்றான தேவன் தான். ஆனால் மூவராய் அவங்களோட திருத்துவம் பிரிந்து இருக்கிறத தான் வேதம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு கேள்வி, அடிப்படையான கேள்வி, நித்திய ஜீவன்னா என்ன? காடு வந்து என்ன நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறாரு. நித்திய ஜீவன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி இங்கேயே அந்த அந்த இதை வந்து கரெக்டாக இயேசு கிறிஸ்துக்கும் தேவனுக்கும் உள்ள இதை வந்து பிரித்து இது பண்ணப்படுது. அதே நேரத்தில் வந்து ஒருவனே தேவன்கிறதையும் வேதம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து தேவன் வந்து ஒருத்தர் தான் தேவன்கிறது வசனம் இதாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து திரியக தேவனை குறித்தின இதுவும் தெளிவாக இருக்கிறது. இதுதான் என்னுடைய பாயிண்டாக இருக்குது. இது நான் படித்ததில் சொல்கிறேன். ஒன்று ஆமாம், கரெக்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மோனோதேசத்தில் வந்து ஒன் ட்ரூ காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம அதை வந்து எரேமியா 10:10 படித்தோம்னா, கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். ஸோ இதில் வந்து ஒரே தேவன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து நம்மளுக்கும் மற்ற இந்த மோனோதேசத்தில் இருக்கிற இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதம் தெளிவாக சொல்லுது, நம்ம தேவன் வந்து மூவராக வெளிப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறத வந்து வேதம் வந்து தெளிவாக சொல்லுது. நம்ம அதை எங்க பார்க்கலாம்னா, மேத்யூ 28:19, ரோமன் 1-4 நம்ம பார்த்தாலும் அது வந்து நம்மளுக்கு அந்த வசனத்தை வாசிங்க. ரொம்ப நல்ல வசனம் அது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படின்னு எழுதியிருக்கு. அதே மாதிரி 2 கொரிந்தியர் அதே மாதிரி வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல பழைய பாட்டில் எங்கெல்லாம் திரியக தேவனை பற்றி ரெஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். சங்கீதம் 110:1 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காகும் என்றார். தாவீது வந்து அவர் ஆண்டவரே, இது வந்து கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, அந்த இடத்துல நல்லா தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்குது.
நீங்கள் சங்கீதம் 2லையும் அதுக்கான இது நிறையா இருக்கும். அஹ், ஆதாரங்கள் எப்படி கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்து பிதாவும் குமாரன் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி சங்கீதத்தில் நம்ம அதை பார்த்தாலும் தெரிய வருது. ஸோ இது வந்து நம்ம தேவன் 3 பரிமாணத்தில் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கப்புறம் வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:32 33 வரைக்கும் வாசித்தோம்னா, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, ஸோ தேவனுடைய வலது கரத்தில்னா பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, ஸோ இங்க வந்து இயேசு, பிதா, பரிசுத்த ஆவி அப்படிங்கிற ட்ரினிட்டியை வந்து நம்மளுக்கு இங்க வந்து வெளிப்படுத்துது. ஸோ அதை தான் நம்ம இங்க பார்க்குறோம். ஆனால் வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அந்த உண்மை இல்லை. அவங்க வந்து 54 கிட்டத்தட்ட 70% இதுக்கு அவங்களுக்கு தெரியுது. இது ஒரு பேசிக் உண்மை அப்படிங்கிறது வந்து 70% தான் தெரியுது, மீதி உள்ளவங்களுக்கு தெரியல. பட் இதுல ஒரு நல்ல நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவாஞ்சலிக்கல் அப்படிங்கிற அந்த ஃபண்டமெண்டல் கிறிஸ்டியன் அட்லீஸ்ட் அந்த இதுல வந்து ஒரு 96% அக்ரி பண்றாங்க. மீதி இருக்கிறது அதுல ஒரு 2% தான் டிஸ்அக்ரி பண்றாங்க. மேபி அவங்க வந்து தப்பா எவாஞ்சலிக்கல் இதாயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, வேதத்தில் எல்லா இடத்துலையும், அதாவது நீங்கள் ட்ரினிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து யூஸ் பண்ணப்படவே இல்லை வேதத்தில். ஏன்னா அது வந்து பின்னாடி தான் அதை இது பண்ண. ஆனால் அது பிரதிச்சயமாக அது எல்லா இடத்துலையும் அது வேதம் ஃபுல்லாக முழுவதுமாய் பரம்பி கிடக்குது. அதை வந்து யாரும் டிக்ளைன் பண்ணுறதுக்கு அதில் எதுவுமே இது இல்லை, ஏன்னா அவ்வளவு தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த வேர்டு மட்டும் யூஸ் பண்ணப்படலை ட்ரினிட்டின்னு. ட்ரினிட்டி அப்படிங்கிற வேர்டே இல்லை அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் அதை காரணமாக காட்டி அப்போஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம வந்து ஒரு இப்படி ஒவ்வொரு வசனமாக நம்ம சொல்லி இதன் மூலமாக தான் தேவன் ட்ரினிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு நம்மளுக்கு ஈஸியாக சொல்றதுக்காக நம்ம அந்த ட்ரினிட்டி அப்படிங்கிற அந்த டாக்டரின் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து வசனத்தை படிக்காதவங்க தங்களோட சுய இதுல வந்துட்டு தேவன் தங்களுக்கு இது பண்றார் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த இதை வந்து நிறைய பேர் டினை பண்றவங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜெகோவா விட்னஸ் இல்லைன்னா யுனைடெட் பெண்டகோஸ்டல் சர்ச், இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு விதமா வந்து இந்த ட்ரினிட்டியை வந்து அப்போஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வசனங்கள் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த வசனங்களை எல்லாமே வந்து மேபி ஆஃப்லைன்ல எடிட் பண்ணும்போது நம்ம போடலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பிரதர். ட்ரினிட்டியில் இன்னும் இல்லை, அவங்க வந்து எந்த மாதிரியான விஷயத்த அவங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரினிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்கிறதுக்கான ஆமாம். ஸோ இப்போ நம்ம ஜெகோவா விட்னஸ் பார்த்தோம்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து ஒன் ட்ரூ காடாக அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ தட் இஸ் ஒன் ப்ராப்ளம். பட் இன்னொரு யுனைடெட் இன்டர்நேஷனல் பெண்டகோஸ்டல் சர்ச் வந்து அவங்க வந்து ட்ரினிட்டியை வந்து 3 தேவர்கள், அதாவது அது ட்ரைத்தியசமாக மாற்றிடுறாங்க. அவங்க வந்து மோனோத்தியசம் அப்படிங்கிறத விட்டுட்டு இது வந்து ட்ரைத்தியசம் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரே தேவன், அவங்க வந்து 3 வடிவில் வந்து 3 டிஃப்ரெண்ட் மாடல்ல வந்து இது பண்றாங்க. அவங்க வந்து ஒரு மாடலிசம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அது வந்து அப்படி இருக்க முடியாது. ஏன்னா ஒரே தேவன் வந்து 3 பேராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் கிறிஸ்டியன் பிலீஃப். அதை தான் நம்ம வசனங்களிலும் பார்க்கிறோம். இயேசு வந்து பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். அப்படி இல்லாம இயேசு வந்து ஒரே தேவன், அவர் இன்னொரு மாடல்ல இருக்கிறார் அப்படின்னா இன்னொரு நபரை பாற்று கூப்பிட முடியாது இல்லையா? இன்னொரு நபர்னா நான் வந்து தேவனை சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஹேரசில இருக்காங்க. சில பேர் வந்து ஒன்லி ஜீசஸ், அவங்க வந்து அந்த ஒன்லி ஜீசஸ் அப்படிங்கிற இதுல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வசனங்கள் வந்து உதவியா இருக்கும். இப்போ பெண்டகோஸ்டல், அந்த யுனைடெட் பெண்டகோஸ்டல் வந்து they claim they have the special revelation. When somebody claims they have a special revelation apart from the scripture, then they always fall into this heresy, some kind of heresy. Correct. அதை தான் நம்ம வந்து இதுல பார்க்குறோம். ஸோ எவாஞ்சலிக்கல் ஹிஸ்டரி ஃபுல்லாமே பார்க்க முடியுது. கரெக்ட். ஸோ யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா ரெவலேஷனை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் அதில் ஃபாலோ ஆயிடுறாங்க. So I believe this United International Pentecostal Church would fall. Jehovah's Witness
also would fall in this. All of them are believing the revelation comes from the word of God, right? So here they believe it's word of God plus whatever the revelation given extra to us. இது வந்து ஏதோ ஒரு சர்ச் இயர்லி சர்ச் ஃபாதர்ஸ் ஐரேனியஸ் ஆர் டெர்ட்டுலியன் நினைக்கிறேன். ஹீ சேஸ் இந்த மாதிரி இந்த ஹேரசி இந்த மாடலிசம் வந்து இது புதுசா இல்லை. இவங்க வந்து யுனைடெட் இன்டர்நேஷனல் பெண்டெகஸ்டல் சர்ச் வந்து ராங் டாக்டரினை வந்து இப்பதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலத்துல ஆதி திருச்சபையில 2ஆம் நூற்றாண்டுல வந்து இதே மாதிரி ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் ஆப்போசிட்டா எழுதும் போது சொல்லியிருக்காரு, இவங்க வந்து தனக்கு ஸ்பெஷல் ரெவலேஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கு கடவுளை பற்றி கூட சிறிய அளவு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் தேவனையும் அறியவில்லை, தேவனுடைய குமாரனையும் அறியவில்லை. ஏன்னா அவங்க தேவனையும் குமாரனையும் ஒண்ணு போல அப்படிங்கிற சொல்றதை வச்சு, ஸோ அப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ரெவலேஷன் அவங்க தனியா சொல்லிட்டு போறாங்க, அது தப்பு அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே பிரதர், நெக்ஸ்ட் வந்து காட் அக்செப்ட் த வர்ஷிப் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ் இன்க்ளூடிங் கிறிஸ்டியானிட்டி, ஜுடைசம் அண்ட் இஸ்லாம். இது வந்து எல்லாரும் சொல்றது தான். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து பொலிட்டிக்கலி டஃப் டாபிக். கொஞ்சம் அதாவது கடவுள் வந்து எல்லாருடைய ஜபத்தையும் கேட்க யார் வேணாலும் கூப்பிடலாம். ஏன்னா எல்லாருமே அவரோட சிருஷ்டிகள் தான். சிருஷ்டிகை நோக்கி எந்த மனுஷன் கூப்பிட்டாலும் அவர் கேட்கறதுக்கு கிருபை உள்ள தேவன். ஆனால் நீங்கள் ஒர்ஷிப் அப்படிங்கிட்டு வர்றப்ப வந்து ஆண்டவர் வந்து அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் வந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் வேதத்தில் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு. ஸோ பிதாவுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவினா பசுத்த ஆவினாலும் இருக்கிறது, உண்மையோடு இப்போ தேவன் தந்த இந்த சத்தியத்தின் அடிப்படையில் அவரை உணர்ந்த அந்த உண்மையின்படியும் சொல்கிறது. அவங்க இந்த ரெண்டும் இருக்கிற பட்சத்தில் தான் அவங்க அந்த தொழுது கொள்ளதில் வந்து தேவன் வந்து ஏற்றுக்கொள்கிறது தான் வேதத்தில் சொல்லப்படுது. ஸோ இந்த சத்தியமும் ஆவியும் வந்து நீங்கள் வேதத்தை விட்டு எங்கே போனாலும் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த இது என்னுடைய இதுபடி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுங்கிறது தான் என்னுடைய என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஆனால் லெட்ஸி உங்களோட அந்த இதில் வந்து எனக்கு கியூஎஸ் ஆகுது என்ன சொல்லியிருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது. ஆமாம், இது எனக்கும் இது வந்து ஃபால்ஸுன்னு சொல்லுவேன். பட் ஐ திங்க் நான் வந்து என்ன கெஸ் பண்ணுறேன்னா, மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இது 50-50 தான் டிவைட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் எவாஞ்சலிக்கல்ஸ் வுட் பி 50-50. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பிரதர்ஸ்கிட்ட பேசினது வரைக்கும் தே ஆல் வாண்ட் ஆல் பீப்புள் டு பி சேவ்ட் அண்ட் தே ட்ரை டு அக்செப்ட் தட். வென் வி ட்ரை டு நம்மளோட ஆசைகளை வந்து நம்ம வேதத்துக்குள்ள திரிக்கும் போது தவறாக தான் வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஸோ 45-22 பரவாயில்லையே. ஓ, இது வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ல வரணும் பிரதர். ஸோ இது வந்து டிஸ்அக்ரி பண்ணணும். ஸோ 22% தான் டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. எவாஞ்சலிக்கல் தட் இஸ் குட், 38%. ஸோ ஐ திங்க் கிறிஸ்டியன்ஸ் ஷுட் ரீட் மோர் about Bible rather than the moral stories. Morals are good, but when it contradicts Bible, that is not a good moral. நம்ம வந்து நம்மளோட ஃபீலிங்ல வந்து அது குட் மாரல் மாதிரி இருக்கலாம், பட் இது தப்பு. நீங்க சொன்ன அந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கேன்ட்டு. இப்போ ஆண்டவர் வந்து ஒரு வழியை நம்மளுக்கு காண்பித்து கொடுத்துட்டாரு. இப்போ வந்து ஒரு 4 வழி இருக்குது, 5 வழி இருக்குது அப்படின்னா அவருக்குள்ளே அது ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஒரு இன்டகிரேட் இல்லாத ஒரு இது போய் இதாகிடுது இல்லை. ஸோ வந்து தொழுது கொள்கிற அந்த பாதைங்கிறது வந்து அவர் ஒரு பாதையை கடவுள் ஒன்று நியமித்ததுக்காக தான் வேதம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் வந்து எந்த இதில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் நோக்கி கூப்பிடுறதில்ல, அவர் அதுக்கு பதில் கொடுக்காது. கரெக்ட். ஸோ நம்ம வந்து whoever prays to him he will answer regardless of this. நீங்கள் சொன்னது தான், ஃபர்ஸ்ட் சொன்னது தான். prayer he will answer all people's prayer because all are his creatures. Worship
he accepts only if it is in truth. And the truth வந்து we read it from the scripture. Some people would say there is a prophet who says this way is okay. அந்த ப்ராஃபட் சொன்னதுனால நாங்கள் வந்து இந்த வசனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது எல்லாம் நிதானிக்கப்பட வேண்டும். நிதானிக்கப்படாத தீர்க்க தரிசனங்கள் சரியாகப்படாது. கரெக்ட். நம்ம வந்து அது எசேக்கியேல் 13:9 பார்த்தோம்னா, பொய்க்குறியே சொல்கிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி எரேமியா 18:15 பார்த்தாலும் நம்ம பார்க்க முடியும், என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். ஸோ God is very clear that he accept only what he prescribed, and that is only through the Christ அப்படிங்கிறத வந்து ஜான் 4:24 யோவான் 4:24 பார்க்குறோம். நீங்கள் சொன்னது தான் ஜான் ஐ எம் த வே அண்ட் ட்ரூத் அப்படிங்கிறத வந்து ஜான் 14:16 நம்ம பார்க்குறோம். லெட்ஸ் கோ டு ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 4, God learns and adapts to different circumstances. ஸோ இது வந்து கடவுள் வந்து தன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ள முடியுமா ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இது வந்து ஈஸி கொஸ்டின் நினச்சேன், பட் இட் இஸ் செட் ஆஃப் கொஸ்டின். உண்மைதான் பதில். இது வந்து ஒரு முக்கியமான பதில். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறையாவோட அண்டர்ஸ்டாண்டிங்கு எப்படி ஒரு வசனத்தை எடுத்து வச்சு ஆண்டவர் சொல்லி கேளுங்கள் கொடுக்கப்படும், என் நாமத்தினால எதை கேட்டாலும் கொடுப்பேன், இந்த மாதிரியான வார்த்தைகளை எடுத்து வைத்து அதன்படி வந்து அவங்களுடைய இந்த விசுவாசத்தை வந்து அவங்களுடைய இதுக்காக தேவைக்காக பயன்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணுறாங்க. ஜெபம் எனக்கு சொல்லியிருக்க அண்ணமார்கள் சொல்லியிருக்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெபங்கிறது வந்து இட் இஸ் நாட் பெண்டிங், அவருடைய கடத்தை வளைப்பதல்ல, நம்ம இருதயத்தை அவருடைய சித்தத்துக்கு வளைப்பது அப்படிம்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம்னா என்னோட இதில் என்ன பார்க்கன்னா, கர்த்தர் வந்து மாறாதவர். மல்கியா 3:6 நீங்கள் அதை பார்க்கப்ப அதில் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஹி இஸ் அன்சேஞ்சிங் காட் அப்படின்னு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார், மனம் மாற மனுபுத்திரன் இல்லை அப்படிங்கிற வசனம் இருக்குது. ஸோ இத்தனை இதில் பார்க்கப்ப வந்து கடவுள் வந்து இஸ் நாட் ஹி டோன்ட் நீட் டு சேஞ்ச். கரெக்ட். நீங்கள் சொன்னது வந்து பர்ஃபெக்ட். ஸோ நிறைய மதங்களில் வந்து காட் இஸ் லைக் அ மேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஹீ இஸ் நாட் அ மனுபுத்திரர் இல்லையா? ஸோ பட் நிறைய மதங்களில் வந்து மனுபுத்திரர் மாதிரி அப்படிங்கிறதுனால சில மக்கள் வந்து தே திங்ஸ் ஹீ இஸ் இன்சைட் த டைம். அவங்களுக்கு வந்து ஹீ இஸ் ஆம்னிசென்ட் அப்படிங்கிறது வந்து தெரியல, அவர் எல்லாம் அறிந்தவர் அப்படிங்கிறது வந்து தே டோன்ட் ரியலைஸ். அவங்க வந்து ஹீ ஹேஸ் டு ஒவ்வொரு டைமும் நடந்த பிறகுதான் தெரியும்னு நினைக்கிறாங்க. பட் வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது, he planned everything even before the creation. He called out us, right? So he planned everything, so there is no surprise to God. Correct. அதனால he need not to change, he need not to adapt. He created those. So இதை வந்து நம்ம ஏசாயா 46:10 பார்க்கலாம். I make known the end from the beginning, from ancient times what is still to come. God need not to change, God won't change, right? So otherwise he is not God, right? Because then time becomes God. Okay. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதர் இந்த ரிசல்ட்ஸை பார்த்து? சொல்லுங்க பிரதர், நம்மளுக்கு எல்லாமே இப்போ சர்ப்ரைஸாக தான் இருக்கு. அதனால எவாஞ்சலிக்கல் வந்து 43 வந்து அக்ரி பண்ணுறாங்க. அதாவது வந்து யா கரெக்ட், ராங். ஸோ தியாலஜிக்கலி they are wrong. So fundamentally they are 50% people வந்து they are understanding வந்து தப்பா இருக்குது. ஆமா. And this one, let's go to the next one. Biblical accounts of physical bodily resurrection of Jesus are completely accurate. This event actually occurred. So இது வந்து தமிழ்ல சொல்லணும்னா, வேதத்தில் எழுதப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரெசரக்ஷன் அது வந்து
உண்மையிலே நடந்தது அப்படிங்கிறத வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு ஆன்சர் பார்த்துட்டு நம்ம வந்து அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆன்சர் ட்ரூவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் வந்து எஸ்ன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா நோன்னு சொல்லியிருப்பாங்களா? இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வந்து 2022 அப்படிங்கிறதுனால ஐ திங்க் ஒரு 50% வந்து ஒரு 70% வந்து நோன்னு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லிபரலிசம் வந்ததுனால. லெட்ஸ் see. ப்ரோ, இது ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். எவாஞ்சலிக்கல் ஆல்மோஸ்ட் 100% believe. Yeah, so this is amazing. 100% people are believing. It's unexpected. I didn't expect people would say this is true. கண்டிப்பா உங்களுக்கு இந்த சத்தியத்தை குறித்து எந்த குழப்பமும் இல்லைங்கிறது வந்து ரொம்ப, ஏன்னா இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்போ கிறிஸ்து உயிர்த்தெழலை அப்படிங்கிறத உயிர்த்தெழுந்தா அப்படிங்கிறத வந்து நம்பலை அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்தவமே இல்லை. கண்டிப்பா. ஸோ அதை தான் பால் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த we are not judging, but these people has to learn more about this is actually historically true அப்படிங்கிறத வந்து they have to learn this. Correct. I don't know, right? So it's approximately 30% of more than 30% of people, not people, more than 30% of Christians, they are just for namesake they are Christians. They don't believe resurrection of the Jesus Christ. So that means their faith is in vain. Exact Bible verse ஞாபகத்துல இல்லை, but if they don't believe then it's vain. இப்போ நம்ம இதை எப்படி பிரதர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த இதை புரியாத மக்கள் வந்தா, இவங்க அதாவது இதை நம்பாத மக்கள் வந்தாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அடிப்படையான சுவிசேஷம். சுவிசேஷம் ஒரு நற்செய்தி அப்படின்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் வந்து மனுஷனாய் வெளிப்பட்டார், கிறிஸ்துவாய். அவர் வந்து கிறிஸ்துவாய் வெளிப்பட்டு இந்த பூமியில் வந்து அவர் நம்மளுக்காக பாடுகளை பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இதுதான் சுவிசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் மரித்தது வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக, உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கை என்ன ஹோப்பை கொடுக்கறதுக்காக. ஸோ இப்படி இருக்கையில் வந்து நீங்கள் இதுதான் நற்செய்தியாக இருக்கும் பொழுது இதில் வந்து இது என்ன சொல்கிறது, நான் ஒரு நல்ல அல்வா கொடுக்குறேன் ஆனால் அதில் ஸ்வீட்டே இல்லை அப்படின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆன விஷயம் மாதிரி இருக்கும். அதில் ஸ்வீட் இருந்தால் தான் அது அல்வா. அது மாதிரி உயிர்த்தெழுதல் இருந்தால் தான் அது நற்செய்தி ஆகுது. அதாவது இது வந்து அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட சர்வே அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் வந்து இதை வந்து பிலீவ் பண்ணாமல் இருக்கலாம். ஏன் இந்தியாவில் கூட இப்போ வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து இந்த நற்செய்தியை வந்து படிக்காமல் இருந்திருக்கலாம். அது படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்ல போகிறேன். ஒன்று வந்து லீ ஸ்ட்ரோப். அவர் வந்து ஒரு ஏத்திஸ்ட். he did not believe in Jesus Christ. He thought இந்த பைபிள் எல்லாமே ஃபேக் அப்படின்னு he thought in 70s or 80s. So he is a journalist. So his wife became a Christian. So he wants to prove Christianity is fake. So he started researching, reading Bible and everything. Then he got convinced. But that is one story why people has to read to confirm or deny the Jesus, the actual history of Jesus Christ's life. The another one, very interesting one is J. Warner Wallace. இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி கொஸ்டின் இருக்கிறவங்க வந்து ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் வாட்சிங் ஆர் ரீடிங் J. Warner Wallace ஸ்டோரி. ஹி வாஸ் அ ஏத்திஸ்ட். இப்போ தான் ரீசெண்டான மேபி 20 இயர்ஸ்க்குள்ள அவர் வந்து இந்த ஒரு 8% ஒரு ஆளா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த 30%. He got married. He was Los Angelesல detective. He got married and he know Christianity. So he got married and he know from statistics religious people are more happy
அண்ட் தே ஹாவ் அ ஸ்டேபிள் லைஃப். அமெரிக்காவில் நிறைய தற்கொலைகள் அதெல்லாம் நடக்கிறத வந்து ஹீ அண்டர்ஸ்டுட், ரைட்? ஹீஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் டிடெக்டிவ், லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர். ஸோ அவர் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படிச்சுட்டு, சரி ஓகே நம்ம ஃபேமிலிக்கு ஒரு இது வேணும்னா ஒரு சபைக்கு போகணும், நம்ம வந்து கிறிஸ்டியன் ஆகலைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஹிஸ் ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி இஸ் ஏத்திஸ்ட், நாத்தியர்கள். ஸோ அவர் அப்பாட்ட போய் கேட்டிருக்காரு. அவங்க அப்பாவும் ஆமா நீ அங்கே போய் சர்ச்சில் போய் ஒரு வாரம் சண்டே உட்காந்துட்டு வந்தீங்கன்னா ஓகே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இந்த 15% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னா இந்த இதில். ஸோ அவரும் வந்து போகலான்னு வந்திருக்காரு. அவரோட நேரத்துக்கு வந்து அந்த சண்டே சர்வீஸில் வந்து அந்த போதகர் வந்து காஸ்பலை பற்றி சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு வந்து அது உண்மை, இந்த உண்மையை வந்து வேற யாராலும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு, அது எப்படி இது வந்து ஒரு போலி கதையா இருக்கலாம் அப்படின்னு. அவரு வந்து யாருன்னா கோல்டு கேஸ் டிடெக்டிவ், அதாவது கொலை செய்து ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இது அப்புறம் எப்பமாவது ஒரு சின்ன க்ளூ ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு என்ன ஆகும்னா, அவன் இந்த மாதிரி ஒரு கொலை கேஸ் வந்து இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கொலை கேஸை சம்மந்தப்பட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து இவர் தான் அதோட அந்த மாதிரி இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவர் வந்து இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் ஆராயணும். ஸோ அப்போ வந்து இவருக்கு வந்து இந்த காஸ்பலை படித்தோன்னே இது ஒரு கோல்டு கேஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் நடக்கப்பட்ட ஒரு கொலையோ இல்லைன்னா கொலை மாதிரி ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியோ அப்படின்னு வந்து இவர் ஆராய்ஞ்சிருக்காரு. அந்த ஆராய்ந்ததுல வந்து அவர் வந்து இது உண்மை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த உண்மை என்ன அப்படிங்கிறது, ஏன் அவர் வந்து உண்மைன்னு வந்தார், ஒரு ஏத்தியஸ்டா இருந்தவர் ஏன் இந்த காஸ்பலை படிச்சு அதை ஆராய்ந்து தன்னோட புத்திய யூஸ் பண்ணி அதன் மூலமாக கிறிஸ்துவுக்குள் வந்தார் அப்படிங்கிறது தான் அந்த கோல்ட் கேஸ் கிறிஸ்டியானிட்டி. அவரை வச்சு இப்ப நிறைய பேர் வந்து கிறிஸ்துவத்துக்குள்ள வர்றாங்க. அவரோட புக்கு எதுவும் அது அவரு 2-3 புக்கு எழுதியிருக்காரு. கோல்டு கேஸ் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற புக்கு வந்து ஃபேமஸ். அவரோட பாட்காஸ்ட் வந்து ஃப்ரீ தான். ஸோ ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வந்து நம்ம கோல்டு கேஸ் கிறிஸ்டியானிட்டி வந்து பார்த்தாங்கன்னா இளைய தலைமுறைக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எப்படி வந்து டிஃபெண்ட் பண்றது அப்படிங்கிறது. ஜீசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் பீயிங் கிரியேட்டட் பை காட். சொல்லுங்க, இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு முஸ்லீம்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அற்புதங்கள் எல்லாம் செய்தாரா? ஆமா. அவர் செய்த மரித்தவர்களை எழுப்பினாரா? ஆமா. மரித்தவங்களெல்லாம் எழுப்பினார். அவர் தான் நியாயந்து வருவதா நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அவர் தான் வந்து நியாயந்திக்க போகிறார் பூமியை அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் வந்து அவரோட உயிர்த்தெழுதல், அவர் மடிக்கலை, அதனால் அவர் உயிர்த்தெழவும் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் அவங்க வேறுபடுறாங்க தான் இதாக இருக்குது. ஆனால் இப்போ ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட இயேசு கிறிஸ்து வந்து கிரியேஷனா இல்லை கிரியேட்டரா அப்படின்னு கேட்டோம்னா இந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்காது. ஏன்னா காட் கிரியேட்டட் எவ்ரிதிங் த்ரூ ஹிஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவரோட வார்த்தையினால அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவ வந்து என்ன சொல்லப்படுதுன்னா தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லப்படுது. இப்போ அவர் வார்த்தையானால், அவரே வார்த்தையானால் அவர் எப்படி அவர் கிரியேஷன் ஆக முடியும் அப்படிங்கிறது. ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து இஸ் நாட் கிரியேட்டட், இது இல்லை. அவர் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட இது. என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் செவ்வையில் என்ன சொல்கிறாங்க? ஆமாம், ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபால்ஸ். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிஞ்சிருக்க வேண்டிய உண்மை. ஸோ இதில் வந்து சர்வேல பார்த்தோன்னா நம்ம இதில் வந்துட்டு 70% தான் இதை அக்ரி பண்ணுறாங்க, 18% வந்து டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்களில் வந்து 40%, ஐ மீன் ஜென்ரல் கிறிஸ்டியன்ஸில் வந்து 40% அக்ரி பண்ணுற, 55% அக்ரி பண்ணுறாங்க, மீதி வந்து டினை பண்ணுறாங்க. பட் நம்ம இதை ஏற்கனவே பார்த்தபடி ஐ திங்க் திஸ் இஸ் பீப்புள் மைட் ஹவ் நாட் understood
த வேர்டிங்ஸ் வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தே வுட் ஹவ் சீன், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு தே வுட் ஹவ் எஸ் ஜீசஸ் இஸ் ஃபர்ஸ்ட், ஹி இஸ் த கிரேட்டஸ்ட், பட் தே ஏன்னா வுட் அது ஹவ் மிஸ்ட் திஸ். பலனான நிறைய வசனம் இருக்கு அதுக்கு ரிலேட்டடா. ரைட். அதை வந்து அந்த கிரியேட்டட் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வை இது வருது. ஸோ நம்ம இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யோவான் 1:1 பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், ஹீ இஸ் த கிரியேட்டர். ஏரியஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான கொள்கையை தான் வந்து அவர் வந்து கொண்டு வந்தார். He said Jesus is a created being. He is the greatest, he is the first, but he said he is a created being. ஸோ அந்த இதை வந்து 325 நைசீன் கிரீட்ல வந்து they said no, அது தவறு, வேதாகமத்தில் அப்படி போடப்படலை, வேதாகமத்தின்படி அவர் தான் வந்து காட் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ நம்ம அவங்க சொன்னதை வந்து we can just read it. நம்ம ஆங்கிலத்திலேயே ரீட் பண்ணலாம். அதை ரீட் பண்ணுறதுக்கு முன்னால் ஜஸ்ட் அ பேக்ரவுண்ட். ஸோ ஏரிஸ் வந்து வாட் ஹீ செட் வாஸ் ஹீ கிரியேட்டட் அ சாங். அந்த சாங் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நம்ம எந்த பாடலையும் படிக்கிறதுக்கு முன்னால் அதில் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ ஏரிஸ் வந்து அவரோட தியாலஜியை வந்து பாடல்கள் மூலமாக தான் பரப்பினார். அதில் ஒரு பாட்டு வந்து அந்த லத்தீன் மொழியில் வந்து ஒரு அமைப்போடு வந்திருக்கு. எப்படி இருக்குன்னா, there was a time when he was not, ஒரு நேரம் அவர் இல்லாத போது அப்படின்னு வந்திருக்கு. அதோட மீனிங் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மனிதராக பிறப்பதற்கு முன்னால் நேரம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. அதோட மீனிங் அவர் வந்து அந்த 2000 வருடங்களுக்கு முன்னால் பிறக்கிறதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒருத்தரே இல்லை அப்படிங்கிறத அந்த தியாலஜிக்கலோட இது. ஸோ பாடல் படிக்கும்போது சும்மா வாயை வசிச்சு படிக்காம அதுல உண்மை இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் படிக்கணும். அதுக்காக ரிப்பீட்டடா சேம் இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறதுலயும் அர்த்தம் இல்லை. அது வந்து அவர் 250 இருந்திருக்காரு. அப்போஸ்தலர்கள் இறந்த பிறகு அந்த காலத்துல அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் இறந்த பிறகு 325 அவருடைய இந்த பாடல்கள் மூலமாக நிறைய பேர் வழி மாறி நிறைய சபைகள் போகும்போது இந்த நைசீன் கிரீட் வந்து 325 எழுது. அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து தேவன் அப்படிங்கிறத வேதாகத்தின் மூலமாக வசனங்கள் மூலமாக நிரூபித்தார்கள். அந்த நிரூபித்ததுக்கு அப்புறம் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த இதை படிச்சீங்கன்னா கிறிஸ்தவர்கள்னு ஒத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை ஒத்துக்கொள்ளாதவங்கெல்லாம் தங்களை கிறிஸ்தவர்கள் கூறிக்கொள்ளாம ஏரியன் அப்படின்னு கூட ஆரம்பிச்சாங்க. ஸோ we believe in one God, the Father Almighty, maker of heaven and earth, of all things visible and invisible, and in one Lord Jesus Christ, the only Son of God, begotten from the Father before all ages, God from God, light from light, true God from true God, begotten, not made, of the same essence as the Father. Through him all things were made, for us and for our salvation. He came down from heaven. He became incarnate by the Holy Spirit and the Virgin Mary and was made human. He was crucified for us under Pontius Pilate. He suffered and was buried. The third day he rose again, according to the scriptures. He ascended to the heaven and is seated at the right hand of the Father. He will come again with the glory to judge the living and the dead. His kingdom will never end. And we believe in the Holy Spirit, the Lord, the giver of life. He proceeds from the Father and the Son, and with the Father and the Son is worshipped and glorified. He spoke through the prophets. He believed in one holy Catholic and Apostolic Church. We affirm one baptism for the forgiveness of sins. We look forward to the resurrection of the dead and to life in the world to come. Amen. ஓகே, ஸோ இது வந்து அடிப்படை கிறிஸ்தவ நம்பிக்கை. இந்த ட்ரினிட்டி இதை அஃபர்ம் பண்ணுறது வந்து இந்த விசுவாச அறிக்கை. இதை எல்லாரும் வாசித்து அதை தான் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்தாலே வந்து அது ஒவ்வொரு வார்த்தையும் வந்து சும்மா இவங்க எழுதியிருக்காங்கிறதுக்கு இதை பண்ணுறதுக்கு பதிலாக வேத வசனங்கள் இதை எதை வச்சு அவங்க எழுதுனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரதர், உங்களுக்கு எதுவும் க்ளோசிங் தாட்ஸ் இருக்கா? இல்லை பிரதர், நல்லா கவர் பண்ணீங்க. ஓகே, ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அடுத்த இருக்கிற மீதி ஒரு 10 இதை கொஸ்டின்ஸை கவர் பண்ணலாம். கண்டிப்பாக பிரதர். ஓகே,
See you. Thank you. Bye. See you. Bye.